ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்மளுடைய சேனலில் பார்க்கக்கூடிய ரெசிபி கத்திரிக்காய் கொஸ்து. எந்த விதமான பருப்பும் இல்லாமல் சிம்பிள் அண்ட் ஈஸியாக எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்கலாம் வாங்க. இதுக்கு நான் 8 மீடியம் சைஸ் கத்திரிக்காய் நீல வாக்கில் அரிஞ்சு எடுத்திருக்கேன். அதோட 2 பச்சை மிளகா, 2 பெரிய பல் பூண்டு, ஒரு வெங்காயம் நீல வாக்கில் நறுக்குனது, பொடியாக நறுக்கின இஞ்சி, ஒரு தக்காளி பொடியாக நறுக்குனது, கொத்தமல்லி தேவையான அளவு. இப்போ நறுக்கி வச்ச கத்திரிக்காய், தக்காளி, பச்சை மிளகா, இஞ்சி இது எல்லாமே நான் குக்கரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். தேவையான வேக வைக்கிற அளவுக்கான தண்ணி ஊற்றிட்டு ஒரு சிட்டிகை மஞ்சத்தூள் போட்டுட்டு மூடி வச்சு குக்கரில் 2 விசில் விடுங்க. அதிகபட்சமாகவே 2 விசில் தான் இருக்கணும். விசில் விட்டு நிறுத்தின பிறகு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். நம்ம சேனல்லே ஈஸியாக ஓட்ஸ் ரவா தோசை எப்படி செய்கிறதுன்னு நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ அது கூட நீங்கள் இந்த கத்திரிக்காய் கொஸ்து சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும். தேவைப்பட்டுச்சுன்னா நம்ம சேனலில் போயிட்டு செக் பண்ணி பாருங்கள். இப்போ 2 விசில் விட்டு அடுப்பை ஆஃப் பண்ணி ப்ரெஷர் அடங்கின பிறகு குக்கர் ஓப்பன் பண்ணியிருக்கேன். இப்போது வெந்த கத்திரிக்காய், தக்காளியை மட்டும் மிக்ஸி ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இதை நல்லா 2 ஃபைபர் கொடுத்தீங்க அப்படின்னா நல்லா மசிஞ்சிடும். நான் அரைச்சிட்டு இதை காமிக்கிறேன். இப்போ இதை அரைச்சாச்சு. இப்போது ஒரு கடாயில் 2 டீஸ்பூன் கடலெண்ணெய் ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு எந்த எண்ணெய் விருப்பமோ அந்த எண்ணெயை ஆட் பண்ணிக்கோங்க. எண்ணெய் சூடானோடனே 1 டீஸ்பூன் கடுகு ஆட் பண்ணிக்கோங்க. இதோட 1 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு ஆட் பண்ணியாச்சு. அதோட 2 பல் பூண்டை நான் நசுக்கி ஆட் பண்ணிக்கிறேன். ஆல்ரெடி கட் பண்ணி வச்ச வெங்காயம் இதையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதங்கின பிறகு ஆல்ரெடி நம்ம அரைச்சி வச்சுருக்கோங்கள்ல கத்திரிக்காய் விழுது அதுவும் அதோட வேக வச்ச எக்ஸஸ் தண்ணியும் நான் அந்த மிக்ஸி ஜார்லேயே ஊற்றி நல்லா கலக்கிட்டு நான் அந்த கடாயில் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போது இந்த டிஷ்ஷுக்கு தேவையான உப்பு இதையும் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. 1 டீஸ்பூன் கரம் மசாலா தூள் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ எல்லாமே பார்த்திங்கன்னா கொஞ்சம் தண்ணி கன்சிஸ்டன்சி லைக் சாம்பார் மாதிரி தான் இருக்கும். நல்லா கலரி விட்டுட்டு மீடியம் ஃப்ளேமில் ஒரு 5 நிமிஷம் கொதிக்க வச்சிங்கன்னா போதும். நீங்கள் இது செஞ்சிங்கன்னா கத்திரிக்காயில் தான் இந்த கொஸ்து செஞ்சுருக்காங்களான்னு கூட யாருக்குமே தெரியாது. லைக் க்ரீன் கலரில் மட்டும்தான் இருக்கும். நம்ம சொன்னால் மட்டும்தான் இது கத்திரிக்காய்னு ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஸோ வீட்டில் யாருக்கு கத்திரிக்காய் பிடிக்கல, இல்லை குழந்தைங்கள்லாம் கத்திரிக்காய் சாப்பிட மாட்டேங்கிறாங்க அப்படின்னா இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. யூஸ்வலாக நம்ம சட்னி, சாம்பார் செய்வோம். அதோடு இந்த மாதிரி ஃபுல் வெஜிடபிள்ஸ் வச்சு செய்யும்போது நமக்கு காய்கறியும் ஈஸியாக சாப்பிடுவாங்க. ஏன்னா இதில் வேக வச்ச தண்ணியுமே நான் இதில் தான் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ 5 நிமிஷம் ஆயிடுச்சு. போய் பாருங்கள், நல்லா திக்கான கன்சிஸ்டன்சிக்கு, அதாவது சாம்பார் படத்துக்கு வந்துருச்சு. இப்போ பொடியாக நறுக்கி வச்சுருக்கிற கொத்தமல்லி ஆட் பண்ணிவிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிட வேண்டியதான். அவ்வளோதாங்க, சுவையான கத்திரிக்காய் கொஸ்து தயார். இந்த சைட் டிஷ்ஷை நீங்கள் இட்லி, தோசை, சப்பாத்திக்கு கூட சைட் டிஷ்ஷாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுங்கிறத கமெண்டில் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.